அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சமையல் எதுவும் செஞ்சு காமிக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக அழகாக பூ கட்டுறது எப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். பூ கட்டுறதுங்கிறது ஒரு அருமையான கலை. ஸோ எனக்கு இங்கே நிறைய பூலாம் அடிக்கடி கிடைக்காது. நான் வீட்டில் 5 மல்லிகை செடி வச்சுருக்கேன். அந்த 5 மல்லிகை செடியிலும் இப்போ ஐ திங்க் இது ஸ்ப்ரிங் சீசன் அப்படிங்கிறதுனால டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பூக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டி வச்சுக்க முடியாது. ஐ வாண்ட் டு மேக் லைக் நல்ல பெருசாக நல்ல நிறைய லாங்காக கட்டணும் அப்படின்னு சொன்னால் தலையில் வச்சுக்கிறதுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதனால் வீட்டில் டெய்லி பூக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு நான் இது ஒரு வாரத்தமாக சேர்த்து வச்சுருக்கேன். அது கூட இந்த ரோசஸ், அந்த ரோசா பூவையும் வச்சு அதில் கட்ட போகிறேன். எனக்கு பூக்கட்டை சொல்லி கொடுத்தது என்னோட நாகு அத்தை. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த பூ கட்டுறதுக்கு கற்றுக்கிட்டேன். இப்போ வரைக்கும் நான் அவங்க சொல்லிக் கொடுத்த மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். வாங்க எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நீட்டமாக ஒரு நூல் எடுத்துக்கலாம். நல்லாவே நீட்டமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா பத்தலைன்னா அப்புறம் திருப்பி முடிச்சு போட்டு கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா நீட்டமாக ஒரு நூல் எடுத்துக்கலாம். முதல்ல நூலோட எண்டில் மேலே ஒரு பூவும் கீழே ஒரு பூவும் வச்சு கீழ் வழியாக அந்த நூலை 2 சுற்றுங்க. அப்போ தான் நல்லா முடிச்சு விடும். இப்போ அந்த நூலை கீழே ஒரு நல்ல ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் காமிக்கணுங்கிறதுனால நான் கீழே வச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஒரு வட்டம் பண்ணிவிட்டு அந்த வட்டத்தை நீங்கள் மேலே இருக்கிற பூ வழியாக கொண்டு முடிச்சு போடணும். ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு அந்த 2 பூவை கட்டிட்டோம். அதே மாதிரி மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு திருப்பியும் நீங்கள் இந்த கட்டை விரலில் அந்த பூவை நல்லா பிடிச்சிக்கணும். அப்போ தான் விழாது. ஃபஸ்ட்டு அப்படி தான் மேலேயும் கீழே விழும். தட் இஸ் ஓகே, பரவாயில்ல. கட்டை தான் நமக்கு பழக்கம் வரும். அதே மாதிரியே ஒரு சின்ன வட்டம் பண்ணி அந்த வட்டத்தை மேலே இருக்கிற பூவில் இப்போ முதல்ல இருக்கிற பூவில் விடக்கூடாது. ஸோ செகண்டாக எது கட்டாமல் இருக்கோமோ அந்த பூவில் தான் விடணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு பழகிறப்ப 2 பூ 3 பூலாம் சேர்த்தெல்லாம் கட்டிடுவோம். அது பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. பழக தான் எதுவுமே நமக்கு வரும். ஸோ அதே மாதிரி மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுட்டு நல்லா ஒரு சுற்றுனா போதும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறப்ப தான் 2 சுற்றணும். பிகாஸ் அந்த பூ நிற்கணுங்கிறதுக்காக. அடுத்தது பூவெல்லாம் வைக்கும்போது நீங்கள் ஒரு சுற்றுனாவே போதும் கீழே பண்ணும்போது. ஸோ மேலே நீங்கள் அந்த சர்க்கிள் அந்த வட்டத்தை விட்டு முடிச்சு போட்டுடலாம். அதே மாதிரி மேலே கீழே ஒரு சுற்றுங்க. நீங்கள் கட்ட என்ன ஆகுங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்னஸ் வந்துடும். அதாவது வேகம் வந்துடும். அதனால் நீங்கள் மேலே அந்த வட்டத்தை போட்டு இந்த நூலை கீழே இழுத்துடலாம். இப்போது நான் ஒரு 10 லைன் பண்ணிட்டேன். இப்போ நான் ரோஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ரோஸ்லேருந்து அந்த பெட்டல்ஸை தனியாக எடுத்துடலாம். ஏன்னா காம்போட போட வேண்டாம். ஏன்னா நம்ம மாலை கட்டும்போது தான் உங்களுக்கு ரோஸ் முழுசாக போடுவோம். இது பெட்டல்ஸை தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ரோஸோட பெட்டல்ஸ்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது அதே மாதிரியே தான் ரோஸோட பெட்டல்ஸை ஒன்றா அந்த இதழ்களை ஒன்றா எடுத்து மேலே 1 கீழே 1 வச்சுட்டு நீங்கள் கட்ட ஆரம்பிக்கலாம். கீழே ஒரு சுற்றிட்டு இந்த இடது கட்டை விரலால் பூவை நல்லா இழுத்துக்கோங்க. வட்டம் பண்ணி அதை மேலே வழியாக விட்டு முடிச்சு போட போகிறோம். பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கட்ட பூ கட்டுறது பழகிடும். இதே மாதிரியே நம்ம மல்லிகைப்பூ ஒரு 10 லைன் கட்டியிருக்கோம். ஸோ நீங்கள் ரோஸ் பெட்டல்ஸையும் அதே அளவுக்கு நீங்கள் கட்டலாம். இல்லைன்னா அந்த மல்லிகைப்பூக்கு கூட கனகாம்பரம் சேர்த்து கட்டலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கனகாம்பரம் கிடச்சா கனகாம்பரமும் சேர்த்து கட்டுங்க. இல்லை உங்களுக்கு வெறும் மல்லிகைப்பூ வச்சா அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வெறும் மல்லிகைப்பூ கட்டலாம். நான் பூ கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணுறேன்.
பூ கட்ட கட்ட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கீழே வட்டம் போடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இல்லாமல் இந்த விரல்லையே வந்து சுற்றி நம்ம வந்து கட்டுறதுக்கு பழகிடும். அதாவது நமக்கே ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியாமல் வந்து அந்த மாதிரி கட்ட வந்துடும். இப்போ மேலேயும் கீழேயும் பூ வச்சுட்டு நம்ம கீழே சுற்றுறோம் பார்த்தீங்களா, சுற்றிட்டு அந்த நூலை வந்து கீழே வட்டம் போடாமல் நம்மளோட அந்த இடது விரல்கள்லையே ஏதாவது விரலில் நீங்கள் வந்து சுற்றி அதை வந்து நீங்கள் அந்த வட்டத்தை வந்து நீங்கள் வந்து பூ மேலே இருக்கிற பூ வழியாக நீங்கள் வந்து உள்ளே விட்டு நீங்கள் நாட் அந்த முடிச்சு வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம மல்லிகையும் ரோஜாவும் மாறி மாறி கட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேணுமோ அந்த மாதிரி கட்டிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக நான் வந்து கட்டி முடிச்சிட்ருக்கேன். இதே மாதிரி உங்கள்கிட்ட பூ வந்து தீர்ற வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக நம்ம வந்து கட்டிக்கலாம். எல்லா பூவையும் கட்டி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த லாஸ்ட்டு பூவை வச்சு கட்டும்போது 2 முடிச்சு போடணும். 2 முடிச்சு போட்டதுக்கப்புறமா அந்த நுனியில் நீங்கள் வந்து அந்த நூலை கட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், பூ கட்டி முடிச்சாச்சு. மல்லிகைப்பூ கூட இந்த ரோஸ் இதழ்களும் சேர்ந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களும் கண்டிப்பாக இதை இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுப்பாங்க. என்னோட மற்ற வீடியோக்களையும் பார்க்குறதுக்கு கௌஷிஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.